அமலாக்கத்துறை தொடர்ந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு தீர்ப்பு. திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்திட செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை. சாட்சி மற்றும் ஆதாரங்களை கலைக்கக்கூடாது, எப்போது விசாரணைக்கு அழைத்தாலும் வர வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. விசாரணை முடிய காலதாமதமாகும் என்ற பெயரில் நீண்ட நாட்களாக ஒருவரை சிறையில் வைத்திருக்க அனுமதிக்க முடியாது. செந்தில் பாலாஜிக்கு பிணை வழங்கிய தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் கருத்து. ஜாமீன் வழங்கப்பட்ட செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக உச்சநீதிமன்றம் தடையோ கட்டுப்பாடுகளோ விதிக்கவில்லை என வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ தகவல். அமைச்சராவதற்கு எந்த சட்டப்பூர்வமான தடையும் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அவரது சொந்த ஊரான கரூரில் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்பு. எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது என்றும் கருத்து. செந்தில் பாலாஜிக்கு கிடைத்த நிபந்தனை ஜாமீன் 18 மாத சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என அமைச்சர் ரகுபதி பேட்டி. வழக்குகள் போடுவதை மட்டுமே வாடிக்கையாக வைத்துள்ள அமலாக்கத்துறை இறுதி தீர்ப்பு வரை செல்வது கிடையாது என்றும் கருத்து. ஈடி அவங்க போட்டிருக்க வழக்குகளுடைய எண்ணிக்கை எக்கச்சக்கம். அது எத்தனை வழக்குகள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க கிடையாது. சார்ஜ் ஷீட் எத்தனை வழக்குகளில் போட்டிருக்காங்க. திருப்பதி லட்டு பிரசாத தயாரிப்பிற்கு கலப்பட நெய் சப்ளை செய்ததாக குற்றச்சாட்டிற்கு உள்ளான திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனம் மீது வழக்குப்பதிவு. உணவு கலப்படம், மோசடி, மத உணர்விற்கு அவமரியாதை, குற்றத்தை மறைத்தல் உள்ளிட்ட 10 பிரிவுகளில் திருப்பதி போலீசார் வழக்குப்பதிவு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பிறந்தநாளையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, நீண்ட ஆரோக்கியமான வாழ்வு பெற பிரார்த்திப்பதாக பதிவு. நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் மன்மோகன் சிங்கின் பணிவு, ஞானம், தன்னலமற்ற சேவை கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு ஊக்கமளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து. சென்னை அடுத்த ஆவடியில் கடந்த 24 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் 11 சென்டிமீட்டர் மழையும், செங்குன்றத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவானதாக வானிலை மையம் தகவல். சென்னையில் நேற்று நள்ளிரவு பெய்த கனமழையால் 6 சுரங்கப்பாதைகளில் தேங்கிய நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டதாக சென்னை மாநகராட்சி தகவல். மழைநீர் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீராகியுள்ள சிசிடிவி காட்சிகளின் புகைப்படங்கள் வெளியீடு. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் நீர்வரத்து உயர்வு. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே நகை வியாபாரியின் காரை வழிமறித்து மிரட்டி ஏறிச் சென்று 2.5 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்த மர்ம கும்பல். பின்னால் வந்த பேருந்தில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சி. இலங்கை கடற்படையினர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு விரட்டியதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் புகார். வலைகளை அறுத்து கடலில் வீசியதால் மீன்பிடிக்க முடியாமல் திரும்பியதாகவும் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீர் 2ஆம் கட்ட தேர்தலில் 57.03% வாக்குகள் பதிவு. ரியாசி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 74.70% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்கு விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அனுமதி வழங்கியதாக தகவல். போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடாது, அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் உட்பட 17 நிபந்தனைகளை கட்டாயம் கடைபிடிக்க உத்தரவு. கேரள உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இன்று பொறுப்பேற்றார் நிதின் மதுகர் ஜம்தார். கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் அரசியல் ஆதாயத்திற்காக சந்திரபாபு பொய் பிரச்சாரம் செய்ததாக ஜெகன்மோகன் குற்றச்சாட்டு.
களங்கத்தை துடைக்க 28ஆம் தேதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் கோயில்களில் சிறப்பு பூஜை நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு. மும்பை விமான நிலையத்தில் பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக் கானை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் உள்ளே செல்லவிடாமல் சுற்றி நின்று செல்ஃபி எடுக்க முயன்றவர்களை அப்புறப்படுத்தி ஷாருக் கானை அனுப்பி வைத்த போலீசார். சர்வதேச நிதியத்தில் $2.9 பில்லியன் கடன் மீட்புத் தொகை பெற பேச்சு நடத்தப்படும் என இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க அறிவிப்பு. வருமான வரியை குறைக்கவும் நலத்திட்டங்களுக்கான நிதி வழங்கவும் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல். மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியை காண 18 வயதுக்கு கீழ் உள்ள ரசிகர்களுக்கு அனுமதி இலவசம் என ICC அறிவிப்பு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அக்டோபர் 3ஆம் தேதி தொடங்குகிறது 9வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி.